ஏகாம்பர ஜன்னல் வழியா இருந்து மாயாண்டி ஆட்டத்தை பார்த்தார்கள். ஆமையா. என் மாயாண்டி மகுடிக்குழலை ஊத ஊத என்ன அந்த பாம்பானது அப்படியே மயங்கி மயங்கி ஆடுது. ஆமா. அவர் மகுடிக்குழலை தன் வாயில் வைத்து ஊத ஊத ஆமா ஆமையா அவர் பாம்பாட்டத்தை பார்த்தபோது என்ன என்ன மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? மலையாளத்து மக்கள் எல்லாம் மலையாளத்து மக்கள் எல்லாம் மாயாண்டி ஆட்டத்தையும் பார்த்தபோது அவ பணங்காசு போடுவதாரே அவ கைவளையல் காப்புகளை மாயாண்டி சுடலைக்கு ஐயா சுடலைக்கு கலட்டி மெல்ல போடுவாராம் கலட்டி எங்க போடுவாராம் மலையாளத்து மக்கள் எல்லாம் மாயாண்டி சுழலையோடு ஆட்டத்தையும் பார்த்தபோது அங்க பணங்காசு போடுவாரே ஐயா அது சமய வேளையிலே அப்ப பார்த்தாரே மாயாண்டி கூட்டம் எல்லாம் வந்திருக்கே குலமகளை காணலையே 5000 சனம் இருக்கே இசைக்கு முத்த காணலையே 7000 சனம் இருக்கே இசைக்கு முத்த காணலையே 10000 சனம் இருக்கே 10000 சனம் இருக்கே இந்த பைங்கிளிய காணலையே இல்லையே பார்த்தார் மாயாண்டி. கூட்டமெல்லாம் வந்த போது என்னதான் அவர் ஆட்டத்தை ஆரம்பித்தாலும் சரி ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அவர் என்னதான் பாம்பாட்டம் போட்டு வடிவத்தை கொண்டு பாம்பாட்டம் போட்டாலும் புலைய வந்திருக்காரா புலைய மகா வந்திருக்காளான்னு கூட்டத்தையே ஐயா உத்து உத்து பாக்காரு. கூட்டம் கூட்டமா மலையாளத்து மக்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமா மாவிசைக்கு வந்திருக்காளா இல்ல மாந்திரவாதி காளி பெரும்புலையன் வந்திருக்காளா அப்படின்னு ஐயா கண்ணு அவருக்கு சுத்துல வருது பாருங்க. அப்படி ஐயாவுக்கு கண்ணு சுத்துல வரும்போது கூட்டமெல்லாம் வந்திருக்கு. அந்த குலமகளை காணவில்லை என்று என் மாயாண்டி மனதிலே எண்ணிக்கொண்டு அவர் என்ன நினைக்கின்றார் தெரியுமா? கூட்டமெல்லாம் வந்து இருக்கு அந்த குலமகளை காணலே 5000 சனம் இருக்கு அந்த அருங்கிலிய காணலையே 7000 சனம் இருக்கு அந்த எசக்கி முத்த காணலையே என்று மாயாண்டி சுடலை அவர் வடது செய்தான் பாப்பாரே அங்க வனக்கிளிய காணலையே கீழ் திசைதான் பார்ப்பாரே அந்த கிளிமொழிய காணலையே அவர் மேல் திசைதான் பார்ப்பாரே அந்த மேனகைய காணலையே அவர் தென் திசைதான் பார்ப்பாரே சுடல தென் திசைதான் பார்ப்பாரே அந்த தேன்மொழிய கண்ணாலே கண்டுட்டாரே அந்த தேன்மொழிய அவர் தென் திசைதான் பார்ப்பாரே அங்க தேன்மொழிய கண்ணால் கண்டே இவள் தானோ மாவிசைக்கு மாதர் குல
கண்மணி யோகா புலைய மகள் இவள்தானோ பூவுலக தேவதை யோகா இசக்கி அம்மா இவள்தானோ அம்மா இசக்கி அம்மா இவள்தானோ இவா இவ்வுலக தேவதையோ தேவதையோ அம்மா இவ்வுலக அவா தங்கப்பட்டு மின்னுற சரப்பொலிகள் ஜொலிக்கிற முன்னழகு இப்படி முதுவழகு எப்படியோ தன்னழகு இப்படி அவன் தலையழகு எப்படியோ என்று எண்ணாத எண்ணமெல்லாமே எண்ணாத எண்ணமெல்லாமே எண்ணுதாரே சுடல தையாயே எண்ணுவாரே மாயாண்டி சுரலையா நாலு திசையும் சுற்றி பார்த்தார். ஆமா வடதிசை பார்க்கும் போது வனக்கிளியை காணவில்லை. காணலை. கீழ் திசை பார்க்கும் போது கிளி மொழியாலை காணவில்லை. ஆமா மேல் திசை பார்க்கும் போது மேனகையை காணவில்லை. என்ன தென் திசை ஐயா ஏறட்டு பார்த்தார் பாருங்க. என்ன ஏகாம்பர ஜன்னல் வழியாக ஆமா மாவிசைக்கையும் செங்கமலமும் சரி மாயாண்டி ஆட்டத்தை கண்டுகளித்தார்கள். ஆமையா தென் திசை ஏறட்டு பார்க்கும் போது ஆமா தேன்மொழியை கண்ணால் கண்டார்கள். இவள் தானே மாவிசைக்கு ஆமா மாதர்குல கண்மணி இவள் தானே. இவள் தான் புலையன் பெற்ற திருமகள் இவள் தானே. ஆமா இவ முன்னழகு இப்படினா சரி இவ முதுகழகு எப்படியோ எப்படியோ இவ தன்னழகு இப்படினா அவ தலையழகு எப்படியோ எப்படியோ நம்ம அம்மா அம்மா நம்ம அம்மாக்குள்ள நகை அப்படியே அள்ளி போட்டிருக்க பத்தியலா. வீட்டுக்குள்ள இருந்துதானே ஆட்டத்தை பாக்க ஆமா அவளுக்கு இப்படி அலங்காரம் தேவையா 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 களவு செய்து கொண்டு வந்த அத்தனை நகையும் சரி உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் மாவிசைக்கு பூட்டி இருக்கா. ஆமா அவன் மூக்குல போட்டிருந்த பிள்ளாக்கானது என்ன மாயாண்டி கண் அப்படியே பறிக்குது. நம்ம அம்மா மூக்குல அணிந்திருந்த பிள்ளாக்கு இதுதானே இதுதானே அத கூட இந்த மாவிசைக்கு போட்டிருக்கால. அதனால் களவு செய்த மாந்திரவாதி பெரும்புலையன் குடும்பத்தை நாம் கருவ எடுக்க வேண்டும். அதனால் மாவிசைக்கு பெண்ணவளை நாம் கருவ எடுக்க வேண்டும் என்று மாயாண்டி சுழல தெய்வம் அவ மாவிசைக்கியை கண்டபோது அவ மாவிசைக்கு அரண்மனைக்கு போக வேண்டும் என்று இப்படியே போக கூடாது. பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு போனோம்னா இதே சொரூபத்தை கொண்டு வீட்டுக்கு போனோம்னு வைங்க நம்மளை யாருன்னு அவ பார்த்துருவா. அதனால சொரூபத்தை மாற்றி போகணும். எப்படி போகணும்? இறந்து உண்ணும் ஆண்டி போல் சொரூபத்தை எடுத்து மாவிசைக்கு அரண்மனைக்கு இறந்து உண்ணும் ஆண்டி போல் நாம் போக வேண்டும் என்று அவர் எப்படி சொரூபத்தை மாற்றுகின்றார் தெரியுமா? மாயாண்டி சுடல ஐயா சுடல மாயாண்டி சுடல ஐயா இறந்து உண்ணும் ஆண்டி போல சொருவத்தையும் எடுப்பாரா காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு நீரறியா நெற்றி எல்லாம் திருநீச்சு காப்பணிந்தார் மாயாண்டி சுடல ஐயா இறந்து உண்ணும் ஆண்டி போல சொருவத்தையும் தான எடுத்து அரிசரங்கு சொரிசரங்கு ஆலங்காத்தி பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பூச்சிகளா நின்ற இடங்கள் எல்லாம் நீர் சொரியும் பகவானுக்கு இப்பேற்பட்ட சொருபத்தோடு மாவிசைக்கு அரண்மனைக்கு வாராரே மாயாண்டி வாராரே மாயாண்டி
மாவிசைக்கு அரண்மனைக்கு வந்தார். ஆமா. இறந்த ஒண்ணும் ஆண்டி போல வந்து என்ன காவி உடை அணிந்தார். ஆமையா. ஐயாவுக்கு மேல எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அரிசரங்கு சொரிசரங்கு. ஆமா. ஆலங்கா அத்தி புண்ணு. அத்தி புண்ணு. புண்ணுக்கு 300 பூச்சிகளாம். ஆமா. என்ன நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரியும் பகவானுக்கு. பகவானுக்கு அப்பேற்பட்ட சொரூபத்தை கொண்டு ஆமையா இறந்து ஒண்ணும் ஆண்டி போல் மாவிசைக்கு அரண்மனைக்கு வருகிறார். சரி. நேரா மாவிசைக்கு அரண்மனைக்கு போனா சந்தேகம் வந்துரும். அம்மா. அதனால் புலையனுடைய தெருவுக்கெல்லாம் சென்று கடைசியில் மாவிசைக்கு அரண்மனைக்கு வருகின்றார். ஆமா. இறந்த ஒண்ணு ஆண்டி போல வந்திருக்கோம். நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம யார் வந்திருக்கோம்னு அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். அதனால இறந்த ஒண்ணு ஆண்டி எப்படி கூப்பிடுவாரு? எப்படி? அன்னம் போட வேண்டும் என்று குரலோசை கொடுப்பாரு பாத்தியலா? ஆமா. அதே போன்று என் மாயாண்டி சுழல தெய்வம் மாவிசைக்கு காதிற்கு கேட்கும்படியாக அவர் எப்படி குரலோசை கொடுக்கின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆளிலை போலவே ஆடி திரிகின்றேன் அரணடி பாதத்தை காணாத பாவிக்கு. ஏ அம்மா குலமகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு பொதி சுடுது கண்ண கெட்டுது அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா. ஏ அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா. எம்மா தேக்கிளை போலவே தேடி தெரிகின்றேன் சிவனடி பாதத்தை காணாத பாவிக்கு. அம்மா புலமகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு பொதி சுடுது கண்ண கெட்டுது அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா. அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா. அவர் குரலோசை கொடுக்கும் போதே பார்த்தாலே செங்கமலம் அவ இறந்து ஒண்ணும் ஆண்டி போன்று அவ மனதிலையோ எண்ணிக்கொண்டு அவ அழுக்கு போட்டு கிழுக்கு பெட்டி தேனும் நல்ல தினமாவும் அவ செங்காமலம் எடுத்துக்கொண்டு மாயாண்டி சுழலைக்கு தாங்க செங்காமலம் பெண்ணவளும் அவ அன்னம் போட வருவாளா அன்னம் போட வார போதே பார்த்தாரே சுடல ஐயா. ஏ அம்மா நில்லு நில்லு நில்லு. நீ யாரு? நீ யாரு? ஐயா பெரியவரே தாத்தா நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மாளுக்கு எஜமான தோழி பெண்ணு. எல்லா தோழி பெண்ணுக்கும் நான் தான் மூத்தவாள். மாவிசைக்கு எனக்கு அக்கா மாதிரி. அதனால உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்க வேங்க வந்தது அண்ணன் தானே? இதோ இதுல தேனும் தினமாவும் இருக்கு. வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. ஏ அம்மா செங்கமலா என் வீட்டுக்காரி உள்ள இருக்கும் போது வேலைக்காரி உனக்கு எங்க என்ன வேலை? என்ன வேலை? என் சொந்தக்காரி உள்ள இருக்கும் போது சோழிக்காரி உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை? வேலைக்காரி கையால நான் அண்ணன் வாங்கி உண்ணோம்னா எனக்கு தோசை வந்துரும். சரி. அதனால உன் கையால நான் அண்ணன் வாங்க மாட்டேன். நீ வீட்டுக்குள்ள போய் உன் மகாராணி ஆகிய சரி மாவிசைக்கிய வர சொல்லு. அவ கையால அண்ணன் போட்டாலே ஆனா நான் தினமும் வாங்கி உண்ணு சாப்பிடுவேன். சரி. ஏ கிழட்டு பண்டாரம் உனக்கு வயிற்றுல பசி இல்ல, உனக்கு முட்டுல பசி. வயிற்றுல பசி இருந்ததுன்னு வையி யார அன்னம் போட்டாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நீ மாவிசைக்கு வந்து அன்னம் போட்டாதான் வாங்கி சாப்பிடுவோங்க. அப்ப நீ இங்கேயே நில்லு என்று செங்கமலம் தோழி பெண்ணானவள் அவ அரண்மனைக்கு ஓடி வந்து மாவிசைக்கு பெண்ணவளை அக்கா அக்கா மாவிசைக்கு அருமை நல்ல வார்த்தை கேளோ. யாரோ ஒரு கிழட்டு பண்டார அண்ணன் வாங்க வந்தாரு. நானும் இறக்கப்பட்டு அவருக்கு அன்னம் போட போனேன். சரி. ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரம்மா?
வேலைக்காரி கையால அண்ணன் வாங்கி உண்டா ஆமா அவருக்கு தோசை வந்துருமா தோசை வந்து சேருமா அதனால என் கையால அண்ணன் வாங்க மாட்டாராம் சரி உன் கையால அண்ணன் வாங்குவாராம் ஆமா அதனால நீ போய் அவருக்கு அன்னம் போடணும் என்று சரி அங்க செங்கமலம் தோழி பெண்ணானவள் சொன்னவுடனே ஆமா ஆமையா அவ அப்படியே ஆட்டுமென்றே மாவிசைக்கு பெண்ணவளோங்க அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டி இடுப்பதில எடுத்துக்கொண்டு அவ தேனும் தினமாவை மாயாண்டிக்கு அன்னம் போடு ஐயா மாயாண்டிக்கு அன்னம் போடு அங்க வாராளே மாவிசைக்கு மாவிசைக்கு வாராளே மாவிசைக்கு மாவிசைக்கு பெண்கொடியானவள் அதே அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டி தேனும் தினமாவை எடுத்து வாசலுக்கு வந்து அன்னம் போட வாரா பாருங்க வாசலுக்கு வந்து அன்னம் போட வரும்போது என்ன பார்த்தாரே மாயாண்டி சரி மாவிசைக்கு எப்படி நிக்கா தலை நிறைய முக்காட போட்டு வீட்டுக்குள்ள இருந்து அன்னம் போடுதா ஆமா பார்த்தார் மாயாண்டி என்ன என்ன ஏ அம்மா ஏ மாவிசைக்கு நீ முக்காடு போட்டு எனக்கு அன்னம் போட்டேயானா உங்க அப்பா உன்னை மூளையில வச்சு பாப்பான் அதனால நீ முக்காடை எடு என்றார் உடனே அம்மா முக்காடை எடுத்த பாருங்க என்ன மாவிசைக்கு அழகை கண்டு மாயாண்டி சுடலை அப்படியே மதி மயங்கி நிக்க வீட்டுக்குள்ள இருந்து அன்னம் போட்டா பாருங்க எம்மா மாவிசைக்கு நீ வீட்டுக்குள்ள இருந்து அன்னம் போட்டா நான் வாங்க மாட்டேன் ஒண்ணு நீ வெளியில வா இல்லனா நான் உள்ள வாரேன் ஏ தாத்தா நீ வீட்டுக்குள்ள எல்லாம் வர வேண்டாம் நீங்க நிக்கத பார்த்தனா எங்க அப்பா புலையப்ப வந்தான்னு வை உன்னை பொடி பொடியா வவுந்துருவான் அதனால நானே வெளியில வாரேன் என்று என் மாவிசைக்கு அன்னம் போட வந்தா பாருங்க தேனும் தினமாவை எடுத்து மாயாண்டிக்கு அன்னம் போட வரும்போது பார்த்தார சுடாலாகியா அம்மா மாவிசைக்கு தேனும் தினமாவை இந்த தாத்தாவுக்கு தாரிய தாத்தாவுக்கோ தள்ளாடு வயசாயிருச்சு இந்த தேனையும் தினமாவையும் நான் சாப்பிட்டு நான் விக்கி செத்தாலும் செத்துருவேன் அதனால எனக்கு தேனும் தினமாவும் வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு ஏ தாத்தா அப்ப உனக்கு அரிசி கொண்டு வரட்டுமா அரிசி கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி வேணும்ல அரிசி கொடுத்த ஆனால் எனக்கு ஆக்கி போட ஆள் இல்லையம்மா என்று மாயாண்டு சுழலை மாவிசைக்கிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னம்மா சொல்லு ஏடியம்மா மாவிசைக்கு ஏடியம்மா மாவிசைக்கு அரிசி வந்து கொடுத்தேயானால் எனக்கு ஆக்கி போட ஆளும் இல்லை பொடி அரிசி தந்தையானால் எனக்கு பொங்கி தர ஆளும் இல்லை தினை அரிசி தந்தையானால் தந்தையானால் திரிச்சு போட ஆளும் இல்லை எனக்கு திரித்து வைக்க ஆளும் இல்லை எனக்கு திணையரிசி வேண்டாமா மாயாண்டி சொன்ன போதே அப்ப பார்த்தாலே மாவிசைக்கு கலட்டு பண்டாரம் என்னது கொடுத்தாலும் வேண்டாம்ங்க அரிசி கொடுத்தா ஆக்கி போட ஆள் இல்லைங்க பச்சரிசி கொடுத்தா படைச்சு வைக்க ஆள் இல்லைங்க அப்ப உனக்கு என்னதாமியா வேணும் எதுக்குதான் இங்க வந்தியரு அம்மா மாவிசைக்கு எனக்கு அரிசி எல்லாம் வேண்டாம் தேனும் தினமாவும் வேண்டாம் உன்னுடைய அரண்மனையிலே 8வது அறையில் 9வது கலசத்தில் 10வது உரியில உங்க அப்பா பெரும்புளையனுக்காக காராம்பசு பால் கறந்து வச்சிருக்க பாத்தியா அந்த தவளப்படாத தண்ணி தான் எனக்கு வேணும் தவளப்படாத தண்ணீர்னா 8வது அறையில் 9வது கலசத்தில் 10வது
உரியில உரியதிலே காராம்பசு பால் கறந்து வச்சிருக்க பாத்தியா? ஆமா. அத கொண்டு வந்து தந்தேனா என்ன தாத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த இடத்தை விட்டு போவேன். பார்த்தார் மாவிசைக்கு. என்ன நம்மளுடைய அரண்மனையில நம்ம அப்பாவுக்காக வைத்திருந்த காராம்பசு பாலானது இந்த பண்டாரத்துக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிந்தது? நம்ம அப்பனை விட பெரிய மந்திரம் வச்சவனா இருப்பானோ? மந்திரத்திலையும் பெரிய மந்திரவாதியா இருப்பான் போலுக்கு. இவருக்கு எப்படி நம்ம வச்சிருந்த காராம்பசு பாலானது தெரியும்? அப்ப இவர் ஏதோ ஒரு சாதாரண ஆளு கிடையாது. இவர் எப்பேற்பட்டவர் என்று தெரியவில்லை என்று மாவிசைக்கியானவள் அரண்மனைக்கு ஓடி சென்று 8வது அறையில் 9வது கலசத்தில் 10வது உரியில் இருக்கக்கூடிய காராம்பசு பாலை கொண்டு வந்து மாயாண்டிக்கு கொடுத்தா. மாயாண்டிக்கு கொடுக்கும் போது வாசல் விட்டு வெளியே வந்து கொடுத்தா பாருங்களா. அவன் அம்மா கொடுக்கத மாதிரி கொடுக்கும் போது மாயாண்டு சொல்லலாம் அம்மா கிட்ட வாங்குற மாதிரி வாங்கினார் பாருங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். மாவிசைக்கு அழகை கண்டு அவளை கையால வாங்கும் போது மயங்கி கீழே விழுதமாறு மாயாண்டி நடிக்காரு. பார்த்தால் மாவிசைக்கு கிழட்டு பண்டாரத்துக்கு ஆளுக்கு தக்கன கொழுப்பு கிடையாது. மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இவரை எப்படி தூக்க? மேலெல்லாம் அரிசரங்கு சொரிசரங்கா இருக்கு. ஆலங்கா அத்தி புண்ணு அரையாப்பு தொடவாள புண்ணுக்கு 300 பூச்சி வேற ஆயுது. அதனால் இவரை எப்படி நாம தூக்க என்று என் மாவிசைக்கு பெண்கொடியானவள் என் மாயாண்டு சுழலைய கைய பிடிச்ச தூக்கனா பாருங்க. தூக்கும் போது சும்மாவா தூக்குனா? அவ எப்படி தூக்குகின்றாள் தெரியுமா? தூக்க 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 விழுந்தார் இந்த துவண்ட பண்டார கிழவே. அம்மா தூக்க 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 விழுந்தார் இந்த துவண்ட பண்டார கிழவே. அவர் மயங்கி மயங்கி விழுந்தார் மாயாண்டி பண்டார கிழவே. அவர் சாஞ்சு 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 விழுந்தார் இந்த சாமி பண்டார கிழவே. அவர் சொக்கி 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 விழுந்தார் இந்த சுடல பண்டார கிழவே. பார்த்தார் மாவிசைக்கு சொக்கி சொக்கி அவர் விழுதார இந்த சுடல பண்டார கிழவரு என்று கைய பிடிச்சு மேல தூக்கி விட்டா. அப்ப பார்த்தார் மாயாண்டி. ஏ அம்மா மாவிசைக்கு என்னை யாருன்னு நினைச்ச? நான் உனக்கு அண்ணன் வாங்க வந்தோம்னு நினைச்சியா? நான் யாரு தெரியுமாடி? யாரம்மா? ஏ எடியம்மா மாவிசைக்கு என்னுடைய வார்த்தை கேளு அண்ணன் வாங்க வரலையம்மா. ஆளனாக வந்தேனம்மா. கஞ்சி வாங்க வரலையம்மா. கணவனாக வந்தேனம்மா. சாதம் வாங்க வரலையம்மா. புருஷனாக வந்தேனம்மா. புருஷனாக வந்தேனம்மா. என்ன ஆண்டி என்று எண்ணாத ஆளனாக வந்தேனம்மா. என்ன பண்டாரமா நினைக்காதே. என்ன பண்டாரமா நினைக்காதே. உனக்கு புருஷனாக வந்திருக்கே. புருஷனாக அடியே மாவிசைக்கு நான் அண்ணன் வாங்க வரல, உனக்கு ஆளனா வந்திருக்கிறேன். நான் கஞ்சி வாங்க வரலையம்மா, உன்னை கைபிடிக்கும் கணவனா இங்க வந்திருக்கிறேன். பார்த்தார் மாவிசைக்கு. ஏ கிழட்டு பண்டாரா, சாக போற வயசுல உனக்கு இப்படி ஒரு நினைப்பா? நல்ல ஒரு காவி உடை இருக்கா உனக்கு? கையில ஒரு மோதிரம் இருக்கா? கழுத்துல ஒரு சங்கிலி தான் இருக்கா?
என்று மாவிசைக்கு வெண்கொடியானவள் அவ ஆண்டி என்று அறிந்து கொண்டு மாயாண்டி அவன் நினைக்கல, யாரோ ஒரு பண்டாரம் தான் வந்திருக்கிறார் என்று என் மாயாண்டி சுடலையை பார்த்து அந்த மாவிசைக்கு வெண்கொடியானவள் என்ன சொல்கின்றார் தெரியுமா? பக்கம் பழுத்தவரே ஏகிலவா இந்த பத்தினிய நினைக்கலாமா? இந்த பத்தினிய நினைக்கலாமா? ஏதாத்தா ஐயா காவி உடை அணிந்தவரே ஏதாத்தா ஏ அகிலவா இந்த கண்ணி பெண்ண நினைக்கலாமா? இந்த கண்ணி பெண்ண நினைக்கலாமா? ஏதாத்தா எகிலவா நினைக்கலாமா? ஏதாத்தா எகிலவா ஐயா சாக போற வயசுலயும் ஏதாத்தா ஏகிலவா சைசு கப்பல் தேவதானா? உனக்கு சைசு கப்பல் தேவதானா? ஐயா தாடி நரைச்சு போச்சு கிழவா ஏதாத்தா தைரியமும் கெட்டு போச்சு, தைரியமும் கெட்டு போச்சு. எம்மா தாடி நரைச்சாலும் பேத்தி என் பேத்தி என் தைரியமும் கெட்டு போகல, என் தைரியமும் கெட்டு போகல. ஐயா மீச நரைச்சு போச்சு தாத்தா ஏ தாத்தா ஆசை குறைஞ்சு போச்சு, ஆசை குறைஞ்சு போச்சா? வீரியமும் கெட்டு போச்சு, வீரியமும் எம்மா மீச நரைச்சாலும் பேத்தி என் பேத்தி ஆசை குறையலைய, ஆசை குறையலைய. ஐயா மூக்கு பழுத்து போச்சு கிழவா கிழவா முத்தத்தில சாத்தி வச்சு முத்தத்தில சாத்தி வச்சு அளவா முத்தத்தில சாத்தி வச்சு எம்மா மூக்கு பழுத்தாலும் பேத்தி என் பேத்தி மூர்க்கம் குறையலைய, எனக்கு மூர்க்கம் குறையலைய. ஏ கிழட்டு பண்டாரம் யார பார்த்து என்ன நினைச்ச?
நினைச்ச மூக்கு பழுத்து போச்சு, ஆமா முத்தத்துல சாத்தி வைக்க உனக்கு நேரமாச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கு மூர்க்கம் குறையலையா? ஆமா. ஏ பண்டாரம், இந்த இடத்தை விட்டு நீ இப்பவே போகணும். ஆமா. எங்க அப்பா பெரும்புளையன் இப்ப வந்தானேயானா உன்னை பொடி பொடியா வவுந்துடுவான். ஆமா. காளி பெரும்புளையன் வந்தானேயானால் ஆமா உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவானம்மா என்று மாவிசைக்கு சொன்ன உடனே பார்த்தார் மாயாண்டி. உங்க அப்பன் பெரும்புளைய வருவான், என்ன பொடி பொடியா வெட்டுவானா? அவன் வந்தாதானே என்ன வெட்டுவான். அடியே மாவிசைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள உங்க அப்பனோட தந்திரமும் உங்க அப்பனோட மந்திரமும் இந்த ஆண்டியோட தந்திரமும் எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு தெரியும்படி என்னை ஆண்டி என்று நினைக்காத உனக்கு ஆளா நான் வந்திருக்கிறேன் என்று மாயாண்டி சுழலை மார்பு தட்டி சபதம் விட்டார் பாருங்க. பார்த்தால் மாவிசைக்கு என்னதான் தைரியமா அவ பேசினாலும் மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு வயசான கிழவரா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போறாரு. இவர் யாருன்னே தெரியல. இவரை பார்க்க சாதாரண ஆளு மாதிரி தெரியல. உடனே மாந்திரவாதி பெரும்புளையன் வந்த உடனே ஏ அப்பா பெரும்புளையா, யாரோ ஒரு கிழட்டு பண்டார இங்க வந்தாரு. நானும் அன்னம் போட வந்தேன். அன்னம் போட வரும்போது நான் அன்னம் வாங்க வரல, எனக்கு ஆளனா வந்திருக்கிறோம்னு சொல்லுதாரு. அவர் யாரு எவர் என்று தெரியவில்லையப்பா. எண்ணி 8 நாளைக்குள் என்னை கருவறுப்பேன் என்று மார்பு தட்டி சபதம் விட்டு சென்றார் என்று மாவிசைக்கு பெரும்புளையனிடத்தில் சொல்ல பார்த்தான் பெரும்புளையன். அம்மா மாவிசைக்கு நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். சொன்னது ஒரு கிழட்டு பண்டாரம் தானே, சொல்லிட்டு போனா போறான். போற வழியில போகும்போது கல்லு தட்டி குப்புற விழுந்தாம்னு வை, போய் சேர்ந்துருவான். அதனால் நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம் என்று மாவிசைக்கு மன ஆறுதலை சொல்லிவிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம். அதனால் தன் மகளாகிய மாவிசைக்கு 4 வாசலுக்கு 4 தேவதையை காவலுக்கு வைத்தார். காவலுக்கு வைக்கும் போது பார்த்தார் என் மாயாண்டி. என்ன மாவிசைக்கு பெண்ணவளை நாம் கருவ எடுக்கணும். அப்படி எடுக்க வேண்டும் என்றால் இப்படியே போக கூடாது என்று மாயாண்டி சுழல தெய்வம் எப்படி சொரூபத்தை மாற்றுகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? எடுத்தாரே ஒரு சொரூபம் சித்தரும் வடிவம் போலே. ஐயா எடுத்தாரே ஒரு மாயாண்டி சுடலையா சித்தரும்பு வடிவம் கொண்டு செவர்வழியா இறங்குவாரே. செவர்வழியா இறங்கும் போதே மாவிசைக்கு அரண்மனை மாயாண்டி வாரபோதே அந்த மாவிசைக்கு பெண்ணானவள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது சீரியல் பல்பை எரியுதரோ செல்லமாக தூங்குறதோ பார்த்தார் மாயாண்டி. மாவிசைக்கு இருக்கக்கூடிய அறையில சீரியல் பல்ப் அப்படியே ஜெகஜோதியா எரியுது. சீரியல் பல்ப் மின்னும் போது மாவிசைக்கிய பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? செல்லமாக அருமையா தூங்கும் போது மாயாண்டி கண் அப்படியே பறிக்கு. அதனால மாவிசைக்கியை நாம் கருவ எடுக்கணும்னா மாவிசைக்கு எப்படி இருக்கா? 7-8 தோழி பெண்களோட அறைக்குள்ள இருக்கா. அப்ப சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தோழி பெண்களுக்கெல்லாம் நித்ரா தேவியை ஏவல் செய்ய வேண்டும். நித்திரையை கொடுக்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுழல தெய்வம் 7-8 தோழி பெண்களுக்கும் நித்திரையை கொடுத்த போது அவர் சொரூபத்தையும் மாற்றுவாரே. சித்தரும்பு வடிவம் விட்டு எலும்பிச்சோம் கனி போலே வடிவம் அது தானெடுத்து எங்க மாவிசைக்கு மேலையல்லோ உருளுவாராம் பெறலுவாரே உருளுவாராம் பெறலுவாரே. அப்போ கண்மொழித்து பார்க்காலே மாவிசைக்கு பெண்ணவளோ அவ கனி என்று மனதில் கையாள எடுப்பாலே. அவர் வலது கண்ணம் வைக்கும் போது இடது கண்ணம் முத்தம்
முத்தமிட்டார் முத்தமிட்டார் இடது கண்ணோ வைக்கும் போது வலது கண்ணோ முத்தமிட்டார் முத்தமிட்டார் மாயாண்டி சுழல தெய்வம் மூளை முக்கால் நாளிகைக்குள் கைபிடித்த கணவன் போல கலந்து விளையாடுவாரா ஆடுவாரே கலந்து விளையாடுவாரா ஆடுவாரே சித்தரம்பு வடிவம் கொண்டு செவர் வழியா இறங்கினார் நித்ரா தேவியை ஏவல் செய்து தோழி பெண்களை உறங்க வைத்தார் மீண்டும் எலும்புச்சங்கனி போல் வடிவத்தை கொண்டு மாவிசைக்கு பெண்கொடியானவளை கைபிடித்த கணவன் போல் கலந்து விளையாடி வருகின்றார். சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டார். 3:45 நாளிகைக்குள் மாவிசைக்கு பெண்கொடியானவளை மாயாண்டி சுழலை கருவ எடுத்த போது மாவிசைக்கு பெண்ணவளை மாபூச போடணும். மாபூச போடணும்னா நம்ம எங்க போகணும்? காக்காச்சி மலவழியில் கண்ணாடி போன் சோலையில பருத்தி மாசல் போட்டிருக்காரு பத்தியா? புலையன் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டிருக்காங்க. எங்க? காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா அந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையனுக்கு அவன் செய்யும் தொழிலை பாராட்டி எத்தனை ஏக்கர் நிலம்? 7 ஏக்கர் நிலத்தை காணி காட்சியா கொடுத்திருக்கார். காணி காட்சினா என்ன? அதாவது கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா கொடுத்த நிலத்தை வைத்து ஆயுள் உள்ள வரைக்கும் பாடுபட்டுக்கிடலாம், பயிரிட்டுக்கிடலாம், நம்ம உயிர் உள்ள வரைக்கும் அதுல உழைச்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஆனா விற்கவோ விளசாட்டவோ அதை முடியாது. அதுதான் காணிகாட்சி என்பார்கள். அப்பேற்பட்ட கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில 7 ஏக்கர் நிலத்தை காணிகாட்சியா கொடுத்தார் பாருங்க. அந்த நிலத்தில் நாம் வாழை போட வேண்டும் என்று 7 வீட்டு புலையன்களும் 8 வீட்டு பழியன்மார்களும் ஒன்று சேர்ந்து வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போடுகின்றார்கள். அவர்கள் எப்படி வாழை போடுகின்றார்கள் தெரியுமா? அங்கே 7 வீட்டு பிள்ளைகள், 7 வீட்டு பிள்ளை மக்கள், 8 வீட்டு பழியன்மார்கள் காக்காச்சி மலவேளையில் கண்ணாடி போன் சோலை வாழை எது போடணும் என்று அவர் மனதிலே காடு வெட்டி ஒளிகுளி வேகாத கட்டையெல்லாம் வேலியாக அடுக்குவார். வாழை போடும் போது நல்ல வாழை தளர்ந்து பயிர் செய்யக்கூடிய மாசூல் வரக்கூடிய நேரத்துல மாயாண்டி எங்க வராரு? காக்காச்சி மலவளைக்கு வராரு பாருங்க. நல்ல சாரல் காத்து வீசும் போதும் இந்த வாழையுடைய பூ மனமும் மாயாண்டிக்கு அப்படியே மூக்க தொலைக்கு. நான் உடனே காக்காச்சி மலவளைக்கு சென்று அவருடைய வாழை போட்டிருக்கக்கூடிய காடு எல்லாம் நான் அழிக்க வேண்டும். காட்டை அழித்தோம்னா புலையன் கண்டிப்பா அங்க வருவான். புலைய மகளும் வருவா. அவளை நம்ம மாபூச போட்டுடலாம் என்று என் மாயாண்டி சுழல தெய்வம் அவர் காக்காச்சி மலவளைக்கு ஓடோடி வந்து அவர் கன்றி போல வடிவம் கொண்டு கரடி போல வடிவம் கொண்டு காட்டையெல்லாம் அழிப்பார். யானை போல வடிவம் கொண்டு அங்கு இங்கும் ஓடுவார். பன்றி போல வடிவம் கொண்டு பன்றி போல பயிரி எல்லாம் அங்க மாயாண்டி சுழல தெய்வம் காக்காச்சி மலவேளையில் வாழையதை அழிக்கணுமே மனதிலையும் எண்ணிக்கொண்டு அவ கரடி போல வடிவம் கொண்டு காட்டையெல்லாம் அழிப்பாரா. அவ பன்றி போல வடிவம் கொண்டு வைத்த எல்லாம் உண்டுவாரா. அப்ப அங்க காவலுக்கு யார் இருக்கா? மாந்திரவாதி காளி பெரும்புலையன் தம்பி
ஆமா இசைக்கு முத்து புலையன். இசைக்கு முத்து புலையன் அவனைத்தான் அங்க யாருக்கு வச்சிருக்காங்க? என்ன காவலுக்காக வைத்திருந்தார்கள். ஆமா பார்த்தார் மாயாண்டி. என்ன காட்டை எல்லாம் அழிக்கணும் என்று ஆமையா இசைக்கு முத்து புலையன ஓங்கி செவிட்டுல ஒரு அறை செவிட்டுல அரைஞ்சு காடை எல்லாம் அழித்தார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இசைக்கு முத்து புலையனுக்கே தன் ஓர்மை வருது. சரி உடனே பார்த்தான் இசைக்கு முத்து புலையன் காட்டை எல்லாம் அழித்திருக்கு. கரடி தடம் இருக்கு. கரடி வந்திருக்கு. ஆனா கரடி தடமோ இல்ல. பன்றி வந்திருக்கு. பன்றி தடமோ இல்லையே. அப்ப இந்த காட்டை எல்லாம் அழித்தது யாரோ எவரோ என்று தெரியவில்லை என்று அந்த இசைக்கு முத்து புலையனோ அண்ணனிடம் ஓடி வந்து அண்ணா அண்ணா பெரும்புலையா காக்காச்சி மலவிலையில் கண்ணாடி போன் சோலையில அந்த காட்டை எல்லாம் அழித்திருக்கு யாரோ எவரோ என்று எந்தனுக்கும் தெரியல. நீ மை போட்டு பார்ப்பாரே நீ மை போட்டு பார்ப்பாரே எந்தனா பெரும்புலைய பெரும்புலைய நம்ம காட்டை எல்லாம் அழித்திருக்கு. ஆனா யாரு எவருன்னு தெரியல. அது யாரு எவருன்னு பார்க்கணும்னா வெற்றிலையில் மைதடவிதான் நீ பார்க்கணும் என்று இசைக்கு முத்து புலையன் சொன்ன உடனே மாந்திரவாதி பெரும்புலையன் பார்த்தான். வெற்றிலையில மைதடவி பார்க்கும் போது அங்க யாரு தெரியுதா? என் மாவடிக்கால் மாயாண்டு சுடலை மாடசுவாமி தெரியுதார். அவன் வெற்றிலையில் மைதடவி பார்க்கும் போது அப்படியே கலகல கலகலன்னு சிரித்து வந்தார். அடே பெரும்புலையா என்னை அழைத்த விவரம் என்னையா? ஏ மாயாண்டி சுடல என் காட்டை எல்லாம் அழித்தது நீதானே? என் காட்டை அழித்த உன்னைய நான் சும்மா விடவே மாட்டேன். என்னுடைய சிமுளுக்குள் கண்டிப்பாக உன்னை நான் பிடித்தடைப்பேன் அப்பா. ஏ பெரும்புலையா என்னை நீ பிடித்தடைப்பதா? என்னை நீ பிடித்தடைக்க வேண்டும் என்றால் இந்த காக்காச்சி மலவலையில் கண்ணாடி போன் சோலையில நான் கேட்ட வழியெல்லாம் எனக்கு நீ தருவியா? ஏ பெரும்புலையா உன்னுடைய சிமுளுக்குள் நான் அடைபட வேண்டும் என்றால் என்னுடைய 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை நான் அடைப்பேன். அரை சொருபத்தை அடைக்கணும்னா நான் கேட்ட வழியை எனக்கு நீ தர வேண்டும் அப்பா. எனக்கு என்ன வழி வேண்டும் தெரியுமா? என்ன வேணும்? ஏடா பெரும்புலையா பெரும்புலையா ஏடா பெரும்புலையா பெரும்புலையா காக்காச்சி மலவிலையில் கண்ணாடி போன் சோலையில 8 நாளா எனக்கு ஊட்டு கொடை கொடுக்கணுமே 8வது நாளையில 7 நல்ல பரணு கட்டி 7 பலி கொடுக்கணுமே சூளாடு ஒரு பரணு சூழு பண்ணி ஒரு பரணு பாலாடு ஒரு பரணு பாலு பண்ணி ஒரு பரணு செங்கீடா ஒரு பரணு சேவல் கோழி மறுபரணு 7வது பரணதியில ஏற்ற வழி எனக்கு வேண்டும் ஏற்ற வழி எனக்கு வேண்டும் ஏடா பெரும்புலையா 7வது பரணதி நீ ஏற்ற வழி கொடுக்கணும். பெரும்புலையா
ஏழாவது பரணல எனக்கு என்ன வழி வேணும் தெரியுமா? என்ன வேண்டுமானே? தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழியானவா. ஆமா. கணவன் இல்லாமல் கர்ப்பமானவள். சரி. அப்பேற்பட்ட பெண்கொடியாளை கொண்டு வந்து எனக்கு நீ மாபூச கொடுக்கணும். ஆமையா. ஏ மாயாண்டி சுடல, ஏ மாவடிக்கா சுடல, நீ கேட்ட 6 பலியும் உனக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பா தரேன். ஆனா 7வது ஒரு பலி கேட்ட பாத்தியா? அரைபலி மட்டும் கொடுக்க மாட்டேன். கணவன் இல்லாமல் கருவுற்றிருந்த 10 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணை நான் எங்க போய் பார்க்க? எங்க பாத்த? ஏ பெரும்புளையா, நீ வெற்றிலையில் மைதடவி பாரடா. ஆமா. அந்த பெண்ணானவள் யார் என்று உனக்கு தெரியும். தெரியுமாப்பா? உடனே வெற்றிலையில் மைதடவி பார்த்தார். தன் மகளாகிய மாவிசையை கண்டான். அப்பந்தான் பார்த்தான் பெரும்புளையன். என்ன? ஏ அப்பா, என் மகள் அன்னைக்கு சொன்னது உண்மையாச்சு. யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் என்னை கருவெடுப்பேன் என்று சபதமிட்டு சொன்னார் என்று சொன்னார். நான் வேற யாரோன்னு நினைச்சேன். என் மகளை இந்த நிலைமைக்கு ஆக்கின உன்னைய நான் சும்மாவே விடமாட்டேன். என் காட்ட அழிச்ச உன்னைய என் மகளாகிய மாவிசைக்கு நான் மாபூச கொடுத்தாவது உன்னை நான் சிமிழுக்குள்ள பிடித்தடைக்காம விட மாட்டேன் அப்பா என்று மாந்திரவாதி காளி பெரும்புளையனானவன் என்னம்மா என் மாயாண்டி சுழலை இடத்தில் மார்பு தட்டி சபதம் விட்டான். சரி. மார்பு தட்டி சபதம் விட்டு காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில மாயாண்டு சுழலைக்கு ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும் என்று 7 பரணம் கட்டி 7வது பரணம் தன் மகளாகிய மாவிசைக்கு ரெடியா கட்டி வச்சான். தன் மகளாகிய மாவிசைக்கு அழைக்க வேண்டும் என்று அந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையனானவன் மாந்திரவாதி பெரும்புளையன் மாந்திரவாதி பெரும்புளையன் மாயாண்டி சுழலைக்கு தாங்க மாபிசைக்கு பெண்ணவளை மாபூச கொடுக்கணுமே மாறானே பெரும்புளையன் மஞ்சளதும் களையாமல் போட்ட மாலையதை கலத்தாமல் தன்னுடைய அரண்மனைக்கு பெரும்புளையன் வருவானா? பெரும்புளையன் வாரபோது பார்த்தாலே மாவிசைக்கு பூசின மஞ்சள் கலையில போட்ட மாலைய கவுக்கல ஆன பந்தத்தை கொளுத்தி நேர அரண்மனைக்கு வாரான். அரண்மனைக்கு வந்த கதவை தட்டுனா பாருங்க, மாவிசைக்கு வேற யாரோ தான் வந்திருக்காங்க. இது பேயோ பிசாசோ என்று பயந்து அம்மா வீட்டுக்குள்ள ஓடுதா. அப்ப பார்த்தான் பெரும்புளையன். ஏ அம்மா மாவிசைக்கு, நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், நான் தான் உன் அப்பன் பெரும்புளையன் வந்திருக்கேன். நம்ம சொந்த குலதெய்வமாகிய மாயாண்டு சுரலைக்கு நான் ஊட்டு போட்டு குடை கொடுக்கேன். அம்மா உன்னுடைய கையால வந்து ஒருவான பொங்கல் வைச்சையானால் மாயாண்டு சுழலைக்கு கொடை நடுத்த வேண்டும் என்று மாந்திரவாதி பெரும்புளையன் சொன்ன உடனே அந்த மாபிசைக்கு பெண்ணவள் மாந்திரவாதியை இடமதிலே அப்பா அப்பா பெரும்புளையாயே மந்திரமும் பொய்யாச்சோ ஆண்டி சொல்லு உண்மையாச்சே அந்த மாயாண்டி சுரலைக்கு என்ன மாசு கிடாயா வளர்த்தாயோ பெரும்புளையா செஞ்சுடல மாயாண்டிக்கு செஞ்சுடல மாயாண்டிக்கு என்ன சூளாடா வளர்த்தாயோடோ மலவிளைக்கு வரமாட்டேன். ஏ அப்பா பெரும்புளையா, நானும் 10 மாதம் முற்றம் பெற்று பரிபூரண கர்ப்பமா இருக்கேன். உன் மந்திரம் எல்லாம் பொய்யாச்சு, ஆண்டி சொல்ல உண்மையாச்சு. அதனால் நான் மலவிளைக்கு வரமாட்டேன். அப்பா இந்த நிலைமையில நான் மலவிளைக்கு வந்தேனேயானால் அந்த மாயாண்டு சுடலைக்கு அது மல்லிகை பூவா மணக்கும், செஞ்சுடல மாயாண்டிக்கு செண்பக பூவா மணக்கும்.
நான் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆமா நான் பெற்றெடுக்க வேண்டும் அப்பா. ஆமா ஆமாப்பா நான் மலவிலைக்கு வரமாட்டேன் என்று என்று அங்க மாவிசைக்கு சொன்ன போது மாந்திரவாதி பெரும்புளையே அஞ்சனா மையெடுத்தானே ஆரோட்ட சிமிழெடுத்தாய மாவிசைக்கு மேலையல்லோ மையதவும் தடவுவானே. மகா வரமாட்டேன்னு சொன்ன உடனே மைய எடுத்தான். அஞ்சனா மைய எடுத்தான். மைய அப்படியே கையில எடுத்து மாவிசைக்கு தலையில தடவுனா மைய தடவுன உடனே மையோட மகிமையினால மலவிலைக்கு வரமாட்டேன்னு சொன்னவ வாரம் என்றார். அந்த மாவிசைக்கு பெண்கொடியானவள் எந்தகப்பா பெரும்புளையா மலவிலைக்கு வாரேனாப்பா பட்டு சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமா தங்க நகை அணியட்டுமா மாபிசைக்கு கேட்ட போது மாந்திரவாதி பெரும்புளையே தங்க நகை வேண்டாமோ தங்க நகை வேண்டாமணி தன்னழகே போதுமணி தன்னழகே என்று மகளையும் அழைத்து கொண்டு மாந்திரவாதி பெரும்புளையே காக்காச்சி மலவிலைக்கு கண்ணாடி போன் சோலைக்கு தானே மாவிசைக்கு அழைத்து கொண்டு வாரானே பெரும்புளையே அங்க புலையனவன் முன்னடக்கு மாவிசைக்கு பின்னடக்கு அங்க காக்காச்சி மலவிலைக்கு காக்காச்சி மலவிலைக்கு வாராளே மாவிசைக்கு காக்காச்சி மலைவலைக்கு மாவிசைக்கு ஆனவள் வருகின்றாள். அது வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னவ மைய அள்ளி தலையில தடவன உடனே நான் பட்டு சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமான்னு கேட்கா. தங்க நகை பூட்டட்டுமா என்று கேட்டபோது பார்த்தான் பெரும்புளையா மாயாண்டு சுடலைக்கு உன்னை மாபுச கொடுக்க போறேன் நீ எப்படி வந்தா என்ன என்று மனதிலே எண்ணிக்கொண்டு தங்க நகையெல்லாம் வேண்டாம் அம்மா உன் தன்னழகே போதுமானது என்று மாவிசைக்கு தன்னோடு அழைத்து கொண்டு மாந்திரவாதி காளி பெரும்புளையனானவன் மாவிசைக்கு முன்னடக்க மாந்திரவாதி பின்னடக்க இருவேர்களும் முன்னும் பெண்ணுமாக நடந்து கொண்டு காக்காச்சி மலைவிலைக்கு வருகின்றார்கள். ஏ அம்மா மாவிசைக்கு நீ தரையில இருக்க வேண்டாம். நீ தரையில இருந்து வீட்டுக்கூட பார்த்தனா மாயாண்டி பார்வை உன் மேல பட்டுரும். அதனால உனக்குன்னு 7வது பரணு கட்டி இருக்கேன் பாத்தியா உனக்குன்னு தனியா ஒதுக்கி போட்டிருக்கேன். 7வது பரன்ல இருந்து கொண்டு மாயாண்டி வீட்டுக்கூடைய நீ பார்க்கலாம் என்று சொல்ல மாவிசைக்கையும் பெற்ற தகப்பன் தானே அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு மனதில் எண்ணி தகப்பன் வார்த்தைக்கு மறு சொல்லாம அம்மா 7வது பரணு மேல ஏறுதா. 7வது பரண் மேல ஏறி உட்கார்ந்தா பாருங்க பார்த்தான் பெரும்புளையன். அம்மா மாவிசைக்கு நீ உட்கார்ந்து பார்த்தனா மாயாண்டி பார்வை மேல பட்டுரும். நீ உட்கார்ந்தெல்லாம் பார்க்காத நீ படுத்துக்கோ என்றான். அம்மாளும் பெத்த தகப்பன் என்று நம்பி அம்மா படுத்தா பாருங்க. நல்ல கத்தாழ நாறு கருங்கொடி நார தீயில வாட்டி நல்லா கிழிச்சு ரெடியா வச்சிருக்கான். மாவிசைக்கு கையையும் காலையும் பிடிச்சு பரன்ல கெட்டுனா தலைய அப்படியே கோதுனா பாருங்க. தலைய கோதும் போது அவ தலையில இருந்த மையானது அழிஞ்சு போச்சு. அப்பந்தான் மாவிசைக்கு தன் ஓர்மையே வருது. ஏ அப்பா பெரும்புளையா இந்த மாயாண்டி சுடலைக்கு என்ன மாசை கிடாயா நீ வளர்த்தாயா இந்த செஞ்சுடல மாயாண்டிக்கு என்ன சூளாடா வளர்த்தாயா அப்பா என்று மாவிசைக்கு பெண்கொடியானவள் முத்து முத்தா கண்ணீரை தானே முகங்கள் எல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீரை
வைத்தான் கண்ணீரை தானேங்க அங்கமெல்லாம் வடிப்பாளா அடிப்பாளேங்க பவளம் போல கண்ணீரைத்தான் கண்ணீரை தானேங்க மாவிசைக்கு பெண்ணவளும் பெண்ணவளும் பக்கமெல்லாம் வடிப்பாளா வடிப்பாளேங்க எந்தகப்பா பெரும்புளையா பெரும்புளையாக பெற்றெடுத்த அருமை என்ன அருமை என்ன நீ பேரு வைத்த நேர்த்தி என்ன நேர்த்தி என்ன நான் வைத்திருந்த அருமை என்ன அருமை என்ன நீ வளர்த்து வந்த நேர்த்தி என்ன நேர்த்தி என்ன என்னகப்பா பெரும்புளையாயே மாயாண்டி சுரலைக்கு தானே என்ன மாசு கிடாயா வளர்த்தாயடோ இந்த செஞ்சுடல மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டி மாயாண்டிக்கு என்ன சூளாடா வளர்த்தாயடோ ஏ பெரும்புளையா என்ன என்ன மாயாண்டி சுரலைக்கு என்ன மாசு கிடாயா வளர்த்தாயா அப்பா அப்பா என்னை பெற்ற அருமை என்ன நீ பேரு வைத்த